ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் சேலத்துக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து ஆர்பி சாரதி காலேஜ் வாசல்லேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை ரொம்ப அருமையான லொக்கேஷனில் காலேஜ் வச்சிருக்கீங்க சார். ஆக்சுவலாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக தான் வந்திருக்கேன். நிறைய வெளியே போகல. நான் நேராக ஷூட்டிங்க்கு வந்தேன், லொக்கேஷனுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டேன். முதல்ல வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சேலத்தோட அந்த இயற்கை அழகு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு தென்காசி மாதிரியான ஒரு பகுதி சேலம்னு நினச்சி பார்க்கல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படிதானே ஆக்சுவலாக அந்த இடம் இருக்காது. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ஊர் பார்க்கறதுக்கு. இந்த ஊரில் முதல்ல நான் வந்து என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சக்தி திருமகன் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்னீக் பீக். இந்த படம் எதை சொல்ல வருது, நான் அந்த படத்தில் யாராக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாமே நீங்கள் இந்த படத்தில் கவனிச்சிக்கலாம். சக்தி திருமகனோட டைரக்டர் பேர் வந்து அருண் பிரபு புருஷோத்தமன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அருவின்ற படம் எடுத்திருக்காரு, வாழ்ன்ற படம் எடுத்திருக்காரு. அரசியல் சார்ந்த பார்வை வந்து அருண் பிரபுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உண்டு. ஆக்சுவலாக அரசியலை வெளிப்படையாக பேசாமல் அருண் பிரபு வந்து அருவி படத்தில் வித்தியாசமான ஒரு முறையில் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அவரோட தீவிரமான ரசிகன். அந்த படத்தை பார்த்து ரொம்ப புகழ்ந்திருக்கேன் அவரை. ஆக்சுவலாக அவர் என்ன பார்த்து ஒரு கதை சொல்ல வராருன்னு நினைக்கும் போது நம்பவே முடியல. ஏன்னா நான் பொதுவாக வந்து நியூ கம்மிங் டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பேன். எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் ஒருத்தர் வந்து நான் வேணும்னு நினைக்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பெரிய சிறந்த நடிகனாவே எப்போவுமே நான் நினச்சது கிடையாது. வெளியவும் அது காமன் மேனோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எது நம்ம தெரிய வந்திருக்காருன்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், இந்த கதைக்கு நீங்கள் தான் பொருத்தமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னார். கடைசியாக படத்தை பார்க்கும்பொழுது அவர் ஏன் சொன்னார்ன்றது புரிஞ்சிருக்கு, ரொம்ப புரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் அவர் யாருமே நடிக்க வைக்கல, யாருக்கு மேக்கப் போடல. மேக்கப் போடாமல் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஒரு 18-19 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படம் நடிச்சிருக்கேன் குட்டியாக. ஃபஸ்ட்டு டைம் வந்து முழு படத்தில் உள்ள யாருக்குமே மேக்கப் போடாமல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து இந்த படம் தான், அருண் பிரபுவோட படம் தான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அரசியல் பற்றி ஒரு பலவிதமான சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பாக அதை விதைக்கும் இந்த படம். குறிப்பாக எந்த கட்சியை பற்றியும் இந்த படம் வந்து பேசலை, யாரையும் குத்தி காட்டணுன்ற நோக்கத்தில் எடுத்தது இல்லை. ஒரு பொது பார்வை தான் இது. இந்த பொது பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ பொலிட்டிக்கலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். உலக விஷயத்தை பெருசாக காட்டலைன்னா கூட இதில் நடக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். ஸோ இது வந்து யாரையும் புண்படுத்துறதுக்கான எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி படத்தினா எல்லாத்தையும் படுத்துவது இந்த விஷயம். ஸோ 25 படமாக அமைஞ்சிருக்கு. நான் முழுசாக நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஹீரோ நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 9 கேமியோஸ் சின்ன ரோலாக பண்ணது தான் அப்படி வந்திருக்குது. இப்படி இருந்தாலும் ரவுண்டாக வந்து 25 இருக்கே, அதனால 25 போட்டால் அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனல் சப்போர்ட்டாக வரும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபீல் பண்ணதுனால விஎஃப்சி விஜய் ஆண்டனி 25 சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம். இந்த படம் நாளைக்கு மார்னிங் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படம் வந்து யூஏ சான்றிதழ் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக குறிப்பாக உங்களுக்கு பத்திரிக்கைக்காரங்க உங்கள் அனைவருக்குமே, பொதுமக்களுக்கும் அரசியல் அறிவு இருக்குது, பட் அவங்கள தாண்டி ஒரு 50 மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் நாட்டு நடப்பது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அரசியல் வந்து பல விதங்களில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்றதுனால இந்த படம் அவங்கள தாண்டி உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தும், புரியும். அப்படின்றதுனால உங்களோட சப்போர்ட் வேணும் இந்த படத்துக்கு. கண்டிப்பாக ஜென்யூனாகவே நீங்கள் கொடுப்பீங்க. ஆக்சுவலி நல்ல படத்துக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருமே படம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நல்லா இருந்தால் நீங்கள் ஜென்யூனாக பண்ண போகிறீங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நானும் கேட்டுறேன் உங்கள்கிட்ட. படத்தை பாருங்கள். எங்கே பார்க்க போகிறீங்க இந்த ஊரில் நீங்கள் படத்தை? ஆக்சுவலாக இந்த தேட்டரில் பார்ப்பீங்க. பாருங்கள். ஓகே, அவசியம் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த படம் முடிஞ்சு நல்லா ஓடிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு தேட்டர் ஒன்ஸுக்காக நானும் இந்த ஊரில் வந்து படத்தை பார்க்க ட்ரை பண்ணுறேன். இந்த படம் சம்மந்தமாவோ ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். அரசியல் சார்ந்த படங்களா? கண்டிப்பாக பயங்கரமாக சார். சார் சலீம், ஓடில் ஒருவன், பிச்சைக்காரன். இல்ல சார், அதுல ஒரு கமர்ஷியல் பேசிஸா இருந்தது. ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார் அவங்க பண்ற மாதிரியான பிச்சைக்காரன்ல அவங்க ஜாதி அடிப்படையில சில விஷயங்கள் பண்றாங்க. நான் வந்து எனக்கு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து ஜென்ரலா நான் பாக்குற பார்வை எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் 2 ஜாதி தான் எனக்கு இருக்கு ஆக்சுவலி. என்னோட படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பணம், பிச்சைக்காரன் 2 இருக்கட்டும், அப்புறம் பிச்சைக்காரன் 1 இருக்கட்டும், அது மாதிரி படங்கள்ல வந்து ஏழை பணக்காரன் விஷயம், அந்த விஷயத்த பேசியிருக்கேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல நடக்கிற இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து சொசைட்டில நிறைய இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்கள மாதிரியான ஒரு எல்லாருமே படம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்ககிட்ட தான் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த படத்துல இருக்கு சார். ஆக்சுவலா அவங்க அது பண்றாங்க இல்லையா,
அந்த இந்த ஜோன்ல இப்போ ஆள் இல்லை, அதனாலதான் கோடியில் ஒருவன் பண்ணது, இந்த படம் பண்ணது. நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடிப்படையில படங்கள் கேட்குறீங்களா? என்டையராவே அரசியல் சார்ந்து இதுல இந்த படத்துல பயங்கரமா இன்டர்வியூஸ்ல பெரும்பாலும் ஹியூமனிட்டியை தான் பேஸ் பண்ணி. ஆமா, அதுதான் சார் எனக்கு தெரியும் ஆக்சுவலா. அதை வந்து படங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம். இன்னும் கண்டிப்பா பிச்சைக்காரன் 3 வந்துட்டு இருக்கு சார். ஆக்சுவலா அதுல இன்னுமே பயங்கரமா நீங்க கேட்கிற விஷயத்தோட டீப்பர் ரூட் எல்லாம் தோண்டி பணம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்படி அதை வந்து நம்ம மக்களை வந்து சமநிலைப்படுத்த முடியும்ன்ற மாதிரி சில விஷயங்கள். சரி, நம்ம கொடுக்கறதெல்லாம் சினிமால பேசுறதெல்லாம் வந்து சொல்யூஷனா இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு இருந்தால் 4 படத்தை பார்த்துட்டு ஈஸியாக கவர்மெண்ட் நடத்திட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அது பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஒரு நாடு நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நம்ம நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டில் உள்ள 4 பேர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்டு, ஒரு சென்ட்ரலு, மதம், ஜாதி இதுக்குள்ளே வந்து மக்களை வந்து எப்படி ஒன்றுபடுத்தி ஒரு கவர்னன்ஸ் பண்ண முடியுன்றது ரொம்ப கஷ்டம் தான். சினிமாவுக்கு ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம். 4 வார்த்தை சொல்கிறதுல கண்டிப்பாக 2% மக்களுக்கு வந்து சின்ன தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக நான் படித்தேன், கேள்விப்பட்டேன். அமெரிக்கான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. மொத்த மக்கள் தொகையில் 2% மக்கள் தான் படம் பார்க்குறாங்க, தங்கல் மாதிரி படங்களே. அப்படின்றதுனால இந்த 2% மக்கள் படம் பார்த்து அதோட தாக்கத்தை வந்து அதுலேருந்து ஒரு 10% எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த நாடுமே மாறுமான்னு பார்த்தா தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் இன்னும் மையப்படுத்தி நிறைய கதைகள் நம்ம பண்ண முயற்சி பண்ணலாம் சார். கண்டிப்பாக ஃபியூச்சரில் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது முழுக்க முழுக்க பிச்சைக்காரன் இந்த படம் அந்த மாதிரி சார்ந்து இருக்குது. ஃபியூச்சரில் இன்னுமே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ படத்தில் வந்து சார் அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வரீங்க இல்லை பொதுமக்களுக்கு? ஆக்சுவலாக இங்கே பொதுமக்கள் தான் சார் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து நான் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் கையில் தான் அரசாங்கம் இருக்குது. ஆக்சுவலி அவங்க நினச்சா வந்து ஈஸியாக வந்து ஒரு சில முடிவுகள் பண்ண முடியும், இன்னும் ஈஸியாக அதுக்கு வழி பண்ண முடியும். இவங்க பிளவுபட்டு இருக்கிறது தான் நிறைய மைய பிரச்சனையே. ஸோ என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் காட்டியிருப்போம் ஆக்சுவலாக அந்த படத்தில். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரால் பாதிக்கப்பட்ட இந்த படத்தோட ஹீரோ அவன் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண முடிஞ்சது இந்த படத்தில்? ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் திருத்தறதுக்கு அவங்க வந்து எந்த வேலையும் பண்ணல. திரைமறைவில் இருந்து ஒரு வேலை பண்ணுறான். சில படங்கள்ல பார்த்துருப்பீங்களா, ஊரே எனக்கு தெரிஞ்ச பாம்பேன்ற படத்தில் ஒரு பாட்டில் அரவிந்த் சாமி ஊரே கூட்டியிருப்பார் இல்லையா ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் இந்த ஹீரோ வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு நாட்டை திருத்துற வேலைலாம் பண்ணல. அவன் திருடனாக இருந்து தனியாக இருந்து ஒரு வேலை பண்ணி அதை வந்து எப்படி வந்து அவனோட பழியை வாங்கிட்டான், தனக்கு யார்கிட்ட கேள்வி கேட்கணுன்ற விஷயத்த அவன் தனிப்பட்ட முறையில் எப்படி பண்ணிக்கிட்டான்றது தான் அது கதையாக இருக்குது. தவிர இது வந்து இது என்ன சார் கேட்டீங்க? ஆக்சுவலாக இது ஒரு கேட்டீங்க, நான் ரூட் மறந்துட்டேன் சார். நீ கேட்டு அரசியல் வந்து யாரை நோக்கி அப்படின்னு என்ன இருக்குன்றதை காமிச்சிருக்கோம் சார். ஆக்சுவலாக யாரை நோக்கியும் இல்லை. ஹீரோக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் மேலே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான பதிலை வந்து கேட்கும் பொழுது, அவனை பழி வாங்கும் பொழுது ஒட்டுமொத்த அரசியலையும் காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் பதுங்கி இருக்கிறதே அரசியல் பின்னணியில் பதுங்கியிருக்கான்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பின்னாடி உள்ள மக்கள் எல்லாமே வெளியே வந்து ஒரு கதையா ஆயிடுச்சு எல்லாம். இப்போ கல்லூரி மாணவர்களுக்கும் அப்புறம் இந்த வருங்கால இளைஞர்களுக்கும் இந்த படத்துல ஏதாவது கண்டிப்பா என்ன சொல்ல வரேன்னா, படம் பாருங்க, இப்படிலாம் இருக்குமா? என்ன நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க, அமைதிப்படை அப்படிலாம் பார்க்கும்போது அரசியல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, சிஎம்மாக இருப்பாங்க, பிஎம்மாக இருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸாகவும் இருப்பாங்க, அட்லீஸ்ட் கவுன்சிலராக இருப்பாங்க. இந்த படத்தில் எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் படம். இந்த படத்தில் என்னோட ரோல் என்ன பார்த்தா பொலிட்டிக்கல் புரோக்கர். நீங்கள் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது, ஒரு வண்டி பண்ண போகும்போதெல்லாம் வந்து மெயின் ஆளை பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு புரோக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரி திங். நம்ம அவங்க தான் சார் முடிஞ்சிச்சுங்க சார், எப்போ சார் உள்ளே கூப்பிடுவாங்க, சைன் பண்ணிடலாமா அப்படின்னும் போது அவர் கெத்தா அங்கேயும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பொலிட்டிக்கல் புரோக்கர் இன் செக்ரட்டேரியட் இவ்வளோ 65 லட்சம் கோடியை பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, அவன் என்ன பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த விஷயம் குறிக்குது ஆக்சுவலாக.